பிரைஸ் லார்ட் மக்களே, ஜனவரி மாதம் 7ஆம் தேதியில கூட உங்களை பார்ப்பதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இசப்பா உங்களப்பா சொல்லுகிற வார்த்தை என்னன்னு தெரியுங்களா? மத்தேயு 10:31 கூட, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். ஆமாங்க, உங்க வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து நீ சமைக்க மட்டும்தான் லாக்கின்னு சொல்றாக்கா, நீங்க விசேஷித்தவர்கள். அண்ணா, நீங்க விசேஷித்தவர்கள். பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை பார்த்து நீ படிக்கவே மாட்டே, எந்த உன பெத்தன்னு நினைக்கிறாங்களா? நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆஃபீஸில் கூட ரிப்போர்ட் சப்மிட் பண்ண மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்களா? அண்ணா, நீங்கள் விசேஷித்தவர்கள். தெரியுங்களா, ஒவ்வொரு நிலைமையிலையும் இந்த ஹியூமன் பீயிங்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாதுங்க. எவ்வளோ பண்ணாலும் பத்தாது. அதனால அந்த மனுஷர்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காது. ஏன்னா நம்மளுடைய எங்கெங்கே நம்மளை ஒதுக்குறாங்களோ, எங்கெங்கே நம்மளை தாழ்த்துறாங்களோ, ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூப்பிட்டு ஒதுக்கி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட ஆண்டவர் நம்மள தாங்க உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாரு. அதனால எந்தெந்த இடத்துல நம்ம தாழ்ந்து போகிறோமோ அங்கே தேவன் நம்மளை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறாருங்க. சரிங்களா? அதனால இருக்கிற எல்லாரும் விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க ஆண்டவருடைய பார்வையில். இன்று உங்களுக்கான பைபிள் கூட, ஆடு மேய்த்தவன் ராஜாவானான், ராஜாவா இருந்தவன் புல்லை தின்றான். ஆன்சர் பண்றீங்களா? ஆகி, ஆடு மேய்த்தவன் ராஜாவானான், ராஜாவா இருந்தவன் புல்லை தின்றான். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டேக் கேர்.